அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரா பட்டாம்பூச்சி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கிராமத்து ஸ்டைல்ல விறகடுப்புல எல்லா மசாலாவும் வறுத்து போட்டு நம்ம வந்து செய்ய போறோம். இப்போ அது எப்படி செய்யலாம்னு வரிசையா 1 by 1 பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து அடுத்தது விறகு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுதான், வேற எதுவுமே இல்லை. கடை மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்பயுமே நாங்கள் வந்து மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, சிக்கன் குழம்பு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்யும் பொழுது அது டேஸ்ட்டே வந்து தனியாக. அந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வரமிளகா வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல. நாங்கள் வந்து ஒரு 8 வரமிளகா வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரகமும் மிளகும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா சளி எல்லாத்தையும் அறுத்துட்டு வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். வர கொத்தமல்லி வந்து 3, கல்பாசி கொஞ்சமாக வாசத்துக்காக. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி நம்ம குழம்புல சேர்க்கலாம். இதை வந்து இப்போ வெளியில் விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா ரொம்ப தீந்து போயிடும், என்னால் டக்குன்னு எடுக்க முடியாது. அதனால இதை கேஸ் அடுப்பில் மட்டும் இதை வறுத்து எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் விறகடுப்பில் செஞ்சு இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து சாப்பிட போகிறோம். இப்போ இதை வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு எண்ணெய் விட்டும் வறுக்கலாம், எண்ணெய் விடாமல் நம்ம வந்து ட்ரையாகவும் வறுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, இதோட வச்சு வறுக்கணும். ஆமாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே நம்ம வந்து வதக்கி செய்யலாம். இப்படி வதக்கி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பானல் வச்சாச்சு. இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வணக்கி அரைக்கிறதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பல்லு பூண்டு, இவ்வளோ இஞ்சி, நல்லா ஒரு பெரிய ஆள்காட்டி விரல் சைஸ் வந்து இஞ்சி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, கல்பாசி, 2 தக்காளி, கருவேப்பிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வணக்கி அரைக்கிறதுக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வணக்கி இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வணக்கிறது எல்லாத்தையும் நல்லா வணக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். 2 தக்காளி வந்து போட்டிருக்கோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி வதங்கிருச்சாடா? இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. சரி, கருவேப்பிலை. இப்போ அடுத்து நம்ம தேங்காய் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ஆறுனோன்னு இதை அரைச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து கறியை போட்டு வணக்கிடலாம். இப்போ வந்து தேங்காய் போடுறோம். இந்த வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் வந்து வணக்கி அரைக்கிறதுக்கு, கொஞ்சம் வந்து தாளிக்கிறதுக்கு. அப்படிதானே பாப்பா? சொல்லுங்க. டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா டேஸ்டா இருக்காதா? இல்ல, நம்ம வெங்காயம் வதக்கி அப்படி செய்யும் பதிலா கறி வேக்கிறதுக்குள்ள ஆட்டிடலாம். சூப்பரா இருக்கு, இன்னும் டேஸ்ட். ஆட்டிடலாம். 15 நிமிஷம் வேலை, அவ்வளோதான். கிராமத்து ஸ்டைல். கிராமத்து அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிளகாய், வர கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தனியா ஆட்டி அப்படிதானே செய்வாங்க. அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். சரி, இப்போ அடுத்து வெங்காயமும் எல்லாம் போட்டு வணக்கியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எங்க இதை எடுத்து கீழே வச்சிடுறீங்களா? வந்து இல்ல, பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஒரு கை மாதிரி போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்டா. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கறி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கறி போட்டு வதக்கணும் நல்லா. நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கணும்.
கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள, ஏன்னா இது கொஞ்சம் நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம போய் மசாலாலாம் ஆட்டுக்கல்ல ஆட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ கறியை போட்டு விட்டுறோம், நீங்கள் அடுப்பு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி. இங்கே பாருங்க, நல்லா நாட்டுக்கோழி. இது வந்து முட்டை உள்ள கோழி. இது வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது இந்த முட்டையை போட்டோம்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம். வாங்க பக்கம் கறி போட்டுக்கலாம். கறி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு. பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். சரி, தட்டை எடுத்து போட்டு மூடிட்டு நாங்கள் போய் அரைச்சிட்டு வந்துடுறோம். நானும் பாப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் அடுப்பு பார்த்துக்கிறீங்களா? சரி, தட்டை எடுத்து மூடிடுங்க. இது நல்லா இருக்கட்டும். அதுக்குள்ள அதை எடுங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் வணக்கி வச்சுருந்தோம்ல, அதுவும் அதுக்கப்புறம் இங்கே மசால் பொருள் வரக்கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போய் இன்னைக்கு ஆட்டுக்கல்லே நம்ம அரைச்சி சுத்தமான கிராமத்து முறையில் கிராமத்து சமையல். ஆமாம், கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து அப்படி சூப்பராக இருக்கும். அது கிராமத்துல இருந்தாலுமே நம்ம வந்து ஆட்டுக்கல்ல அரைக்கிறோமா? இல்ல இந்த மாதிரி மிக்ஸில தான் அரைக்கிறோம். டைம் இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து அரைச்சு செய்யறது தான் வந்து டேஸ்ட். அப்பெல்லாம் எது மிக்ஸி கிரைண்டரு வச்சு மாங்குன்னு அரைப்பாங்க. எப்படி இருக்கும் குழம்பு? நம்மலாம் அவ்வளவுதான். மசால் பொடியில கடையிலே வாங்காம நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ வந்து அரைச்சிடலாம். நானும் ஹரணி தான் போய் ஆட்டுக்கல்ல அரைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாப்பா இதை எடுத்துட்டு போறியா? எடுத்துட்டு போறேம்மா. இந்த வா முடியா. ஆட்டுக்கல்ல போய் அரைச்சிட்டு வந்துடுறோம். கறியை பார்த்து நான் பாதி அவன் பாதி ஆளுக்கு பாதி ஆட்டிக்கிறோம். நீ நல்லா பண்ணுவோம். வெயில் ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரிஞ்சுக்கல. மழை பெஞ்சதுனால வெயில் தெரியல. சீக்கிரமா ஆட்டிக்கலாம். சரி, ஆட்டு மடமடன்னு ஆட்டிட்டு வா. சூப்பரா. அது ரோடு போறதுனால சவுண்டு கேட்கும். ரோடு போல வண்டிக்கு போகுது. ஆமா, சாரி. ரோட்டு மேல இருக்கிறதுனால வண்டி எல்லாம் போறதுனால சவுண்டு கொஞ்சம் இதா இருக்கும். நானும் ஆடுறேன். எனக்கும் கைக்கு எக்ஸசைஸ் வேணாமா? நீ ஏன் ஆட்டிட்டே இருக்கிற? விடவே மாட்டேங்குது. விட ஆட்டு விட. விடு சாமி, நான் கொஞ்ச நேரம் நீ கொஞ்ச நேரம் ஆட்டுவேன். இப்போ நம்ம வந்து வலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, சூப்பரா நம்ம வந்து மசாலா ஆட்டிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ள வந்து கறியும் நல்லா எண்ணெயிலே வெந்து நல்லா சுருள சூப்பரா நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம மசாலா ஊற்ற வேண்டியதா. இங்க பக்கத்துல வந்து காட்டுங்க. நல்லா தண்ணி விட்டு, எதுவுமே தண்ணிலாம் நாங்கள் ஊற்றவே இல்லை. நல்லா கறி பாருங்க சூப்பரா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ஊற்றிக்கலாம். நீ கொடுப்பாப்பா. நான் ஊத்துறேன். இருடா. பாருங்க நல்லா ஆட்டுக்கல்ல ஆட்டி நைஸா சூப்பரா அந்த கழுவிட்டு ஆட்டுக்கல்லையும் கழுவி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. மிக்ஸ் ஊற்றிக்கலாம். இதுலேயே எல்லாமே இருக்குது, வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. ஊற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாசமாக எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு அப்புறம் இன்னும் சுண்டி போயிடும். அப்புறம் குழம்பு தேவைப்படும். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து நல்லா எல்லாமே மசாலா எல்லாமே போட்டு எல்லாமே போட்டாச்சு. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இனி வந்து நல்லா கொதி வந்துச்சுன்னா போதும். அது வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் வேணாம். நல்லா அடுப்பு எரிஞ்சு நல்லா டக்கன்னு எரிஞ்சு நல்லா அந்த கறியும் குழம்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ண வேணாம். அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கோம். ஏன்னா பூஸ்ட் விளாடலாமா? கீழே உட்காந்து விளையாட முடியாது. நீ அப்பா விளையாடுவா. அடுப்ப கை பெருசா இருக்கிற நீங்க எல்லாத்தையும் பிடிச்சிடுறீங்க. பாப்பா கை குட்டி கையே ட்ரைனிங் ஆனா வந்துருது. குழம்பு வாசம் வருதா? வருது. சூப்பர்.
அவ்வளவுதான். Okay. அது போட்டு ரெண்டு எடு. ரெண்டு கிட்ட கிட்ட போடு. அப்படி பண்ணி அப்படியே எடுப்பே நீங்க. கொஞ்சம் போடும்போதே குறுக்கி போடு. இப்ப ரெண்டாங்கல்ல ஆடணும். இது எடு. இந்த ரெண்டு கல்ல இருக்கு. அவுட். இல்ல அவுட். சரி போடு. வருதா? மூணா ரொம்ப நல்லா சூப்பரா வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. உப்பு பாக்குறீங்களா? ஏ வாங்க போட்டு எடு. பாப்பா. குழம்பு சூப்பரா நல்லா கொதிச்சிருச்சு. இங்க வந்து பக்கத்துல காட்டுறோம். இங்க பாருங்க சூப்பரா நல்லா தலன்னு கொதிச்சிருச்சு. அப்படியே எண்ணெய் மிதந்து எப்படி இருக்கு பாருங்க குழம்பு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை இல்லை, கருவேப்பிலை தான் இருக்கு. நம்ம போட்டுக்கலாம். வாடா பக்கத்துல வந்து காட்டுறோம். கருவேப்பிலை அவ்வளவு சத்து தான். சூப்பராக இருக்கும். பச்சை கருவேப்பிலை போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த வாசத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து அப்படியே இதே அடுப்புலேயே நம்ம வந்து சோறு வச்சிடலாம். உலை வச்சாச்சு. சோறு வெந்தோடனே நாட்டுக்கோழி குழம்பு போட்டு இன்னைக்கு ஒரு புடி அதான் போட்டாச்சு. எனக்கு போட்டுட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. பக்கத்தில் வந்து காட்டுறேன். குழம்பு பாருங்க. நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வாசம் எப்படி இருக்கு பாரு. இது போட்டு அது ஈரல். வாங்குங்க உட்காருங்க. நல்லா சுட சுட சாதம், நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே மிதக்க நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்த்துடலாம் இப்போ எப்படின்னு. சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட் சூப்பர். உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கு. முட்டை பாருங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏங்க உங்களுக்கு போட்டுக்கோங்க, அதில் இருக்கு. நான் எடுத்து விடாத. நீ சாப்பிட்ற வச்சதே டேஸ்ட். ஆட்டுக்கல்லு தான். என்னங்க நான் சொன்னேன்? ஆட்டுக்கல்லு தான். அருணியோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. சந்தோஷமா? சூப்பரா இருக்கு. இது உண்மையாலுமே செம்ம டேஸ்ட். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா, அந்த மசாலாலாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதில் ஆட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம அம்மியில் இது பண்ணால் நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. அம்மியில் இருந்து கிராமத்து முறையில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்க சாப்பிட இது பண்ணோன்னு வந்துட்டான். சரி எங்கள் சிவாக்கு தேவை சாப்பிட்றியாடி? பா சிவாக்கு சோறு பட்டலாமா? சிவாக்கு தலை. சிவா உனக்கு தலை எல்லாமே. குழம்பு நல்லா இருக்காடா? இந்த சிச்சு சாப்பிட்டு எங்க சிவா குட்டி. சிவா தங்கமயில. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.